எதிர் வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது. கோச்சாரத்தின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்குங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கெல்லாம் நல்லது நடக்கும், எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணுங்கிற இடங்களில் என்ன செய்து நீங்கள் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் இப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல இந்த குரு பெயர்ச்சி எப்பொழுது நடக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற மே மாதம் 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அன்று தற்பொழுது எங்கே இருக்கார்? மேச ராசியில் குரு இருக்காருங்க. அவர் பெயர்ச்சி ஆகி ரிஷபராசிக்குள்ளே நகர்றாருங்க. ரிஷபராசிக்குள்ளே போயிட்டு இப்போ 12 ராசி நேயர்களுக்கும் பலாபலன்களை அவர் வழங்க போகின்றார். உங்களுடைய ராசிக்கு, ஏன்னா குரு ஒரு முழுமுதற் சுபகிரகம்ங்க. பொதுவாகவே குரு பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது நன்மைகளின் அளவு சற்று அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எங்கெல்லாம் நன்மைகளை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். எங்கெல்லாம் நன்மைகள், எங்கு கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி என்ன பலன்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். துலா ராசி நேயர்களே, துலாத்தை பொறுத்த மட்டிலும் சித்திரை நட்சத்திரம் 3, 4, சுவாதி நட்சத்திரம் முழு நட்சத்திரம், அதனை அடுத்ததாக விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் 3 பாதம், இதில் பிறந்தவங்கெல்லாம் இந்த துலா ராசிக்குள்ளே வருவீங்க. துலா ராசியை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நேர்மையானவங்க, இதில் நியாயமானவங்க, எப்பொழுதுமே அடுத்தவங்க கிட்ட வேலை செய்கிறத விட இவங்களுக்கு தனித்து தொழில் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது அப்படி தான் பிடிக்கும். பெரும்பான்மையான கடை வச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் பாருங்களேன், சனி வலுப்பெற்றவங்க, சனி வலுப்பெற்ற ராசி இந்த துலாம் ராசி. இப்பேற்பட்ட இந்த துலா ராசி நேயர்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சாதகமான இடம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு நகர்கிறார். அந்த வகையில் இது அட்டம குரு அப்படின்னு பேருங்க. 8ஆம் இடத்திற்கு குரு வருவது அந்த அளவு சிறப்பு கிடையாது கோச்சாரத்தில். ஆனால் குருவின் பார்வை சில நன்மைகளை தந்தே தீரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் குரு 8க்கு வந்துட்டாரேன்னு கவலைப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு சாதகமான ஒரு நிலை. இந்த 8ஆம் இட குருவினுடைய கெடுபலன்கள் நடந்தாலும் அதை ராகு கட்டுப்படுத்துவார், பயப்பட வேண்டாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம நன்மை எங்கெங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் விஷயம் திருமண அமைப்புகள். திருமண அமைப்புகள் நன்முறையில் ஏற்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். அந்த வகையில் கல்யாணத்திற்கு தாராளமாக முயற்சிக்கலாம். 2வது, குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். குரு 8ல் மறைகிறார், ஆனாலும் குடும்பத்தில் நிறைய பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். சரிங்களா? சுப விரயங்கள் நடைபெறுகின்ற காலகட்டம். ஆக அன்பு நண்பர்களே, சுப விரயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்குதுன்னு அர்த்தம். ஆக சுப விரயங்களும் சுப நிகழ்வுகளும் அடிக்கடி இந்த ஓராண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு திருமணம் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் அப்படிங்கிற மாதிரி, அல்லது நீங்கள் வயதானவர்களாக இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பது, இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு சிறப்பான ஒரு குருவின் பெயர்ச்சியாக இது அமைகின்றது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. வெளிநாடு முயற்சி, யாரெல்லாம் ஃபாரின் ஆன்சைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். உங்கள் ஜாதகப்படி வெளிநாட்டுக்கான அமைப்பு இருந்து 8, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசைகள் இப்போ போகுதுன்னா தாராளமாக முயற்சி செய்யுங்க. 8யும் 12யும் இப்போ குரு தொடர்பு கொள்கிறார் உங்கள் ராசியில். அழகாக வெளியிட மாற்றத்திற்கான ஒரு சில வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்து விட்டு போயிடுவார். ஆக வெளிநாட்டு அமைப்புகளுக்கு ஆக சிறந்தது ஒரு நல்ல காலமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கீங்க, அந்த பிஆர் கிடைக்கல, இல்லைனா ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, அதுக்காக அந்த பர்மிட்டு விஷா கொஞ்சம் நீடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த முயற்சிகள்லாம் இப்போ எடுக்கலாம். நிச்சயமாக அது நீடித்து கிடைக்கப்படும், பிஆர்லாம் கிடைக்கும். சரிங்களா? அந்த வகையில் இது ஒரு நல்ல ஆகச்சிறந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, சொல்கிறது இதுதாங்க, துலா ராசி நேயர்களுக்கு வெளிநாட்டு வாழ்வு மிக மிக சிறப்பு. இந்த 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 ஓராண்டு காலம் முழுக்கவும் பார்த்திங்கன்னா உத்தியோகம் மிக சிறப்பான மேன்மை அடையும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன ப்ரெஷர் அப்படி இப்படி இருந்தாலும் வருமான ஓட்டம் சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல நகர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு இது இன்னுமே கூட கொஞ்சம் கூடுதலான நல்ல பலன்களை கொடுக்கின்ற காலகட்டம் தான் சொல்லுவேன். இந்த காலகட்டம் மடமடன் வருமான ஓட்டத்தை கொடுத்துட்டே இருக்கும், ஆனால் கையில் சேமிக்க முடியாது. அதை நம்ம பின்னாடி பேசுவோம். நன்மையின் அமைப்புகளில் பார்த்திங்கன்னா வருமானம் நன்றாக இருக்கும், கையில் பண நடமாட்டம் நன்றாக இருந்து கொண்டே இருக்கும், குடும்பம் ஒரு நல்ல சுபிட்சமான முறையில் மேலோங்கும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஏற்றம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? பேங்க் லோனுங்க, நீங்கள் படிப்புக்காக வாங்குங்க, இல்லை கல்யாணத்துக்காக எதுக்கோ ஒன்று வாங்குங்க, வீடு கட்டுறதுக்கோ, அந்த பேங்க் லோன்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். ஆக பேங்க் லோன்ஸ்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். பேங்க் லோன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு மிக சிறப்பானது, ஒரு அற்புதமான ஒரு காலம் இது. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் குறிப்பாக வீடு கட்டுறது அல்லது ஏற்கனவே கட்டியிருந்த வீடை பாதிலே நின்று போச்சு, அதை மீண்டும் தொடர்ந்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது அப்படின்னு வீடு கட்டுவதற்கு இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையானது, ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது.
புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது. இதற்கெல்லாம் சொத்து சேர்ப்பதற்கு, வண்டி வாகனங்கள் சேர்ப்பதற்கு ஒரு ஆகச்சிறந்தது ஒரு மேன்மையான காலகட்டம். அது நீங்கள் பண்ணிடலாம். அந்த வகையில் இது ஒரு சிறப்பானது, ஒரு நல்ல அமைப்பு. ஆக இதெல்லாம் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்னு நல்லா சொல்ல முடியலனாலும் நல்ல ஒரு வருமான ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தொழில் மூலயமா வர்றது போகிறது அப்படின்னு ஒரு நல்ல அமைப்பில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் நகர்ந்துக்கிட்டிங்கன்னா போதும். உத்தியோகத்திலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நல்ல வருமான ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆக மொத்தத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். புத்திரபாக்கியம் கிடைக்கின்ற காலகட்டம். ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் வழிபாடு செஞ்சுருங்க. குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு புத்திரபாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் நன்றாக ஓடுதல், பண வரவுக்கு சிறப்பு, வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். பேங்க் லோன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம். இந்த இடங்கள்லாம் மேன்மையான அமைப்புகள் துலா ராசி நேயர்களுக்கு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 60-65% நன்மைகளுக்கான அமைப்பில் தாங்க துலா ராசி நேயர்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சி அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்க, இங்கெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து செயல்பட்டிங்கன்னா அழகாக இன்னுமே நற்பலன்களை கூடுதலாக பெற்றுக்கிடலாம். எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல அடிக்கோடிட்டுருவோம். முதல் விஷயம், 8ஆம் இடத்தில் குரு அப்படிங்கிறது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு கிடையாது. நீங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துவீங்க. அந்த செலவுகளில் சுப நிகழ்வுகளுக்கு தான் செலவு பண்ண போகிறீங்க, கல்யாணத்துக்கு தான் செலவு பண்ண போகிறீங்க, வீடு கட்டுறதுக்கு தான் செலவு பண்ண போகிறீங்க. ஆனால் எக்ஸஸான செலவு நம்மளை தெரியாமல் அதிகரிச்சிடும். நீங்கள் போடுவீங்க, கல்யாணம் 4 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணணும், நீங்கள் ஒரு எஸ்டிமேஷன் போட்டு நீங்கள் ஒரு கணக்கு பண்ணி அதை வந்து செலவு பண்ணுறதுக்காக எடுத்து வைப்பீங்க. ஆனால் உங்களுடைய 4 லட்சத்திற்கான செலவு அப்படிங்கிற எஸ்டிமேஷன் 6 லட்சத்தில் போய் நின்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக 2 லட்சம் போயிடுச்சு. அப்போ அதுக்காக நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். நீங்கள் தவறான செலவு செய்யலை, நல்ல செலவு தான் செய்கிறீங்க. ஆனால் அது அளவுக்கு அதிகமாக செய்கிறீங்க, திட்டமிடல் சரியாக இல்லை. அதனால் உங்களுடைய செலவின் எண்ணிக்கை அல்லது செலவின் அளவு சதவிகித அடிப்படையில் உயர்ந்து போகுதுங்க. அப்போ ஒரு பொருளாதார நெருக்கடியை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கையில் பணம் வந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். கடன் வாங்கினா எல்லார் கையிலையும் தான் பணம் இருக்கும். சரிங்களா? ஆக கொஞ்சம் கடனை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கிடணும். உங்கள் கடன் அதிகப்படக்கூடாதுன்னா உங்களுடைய செலவுகளில் திட்டமிட்டு நீங்கள் செலவு செய்ய வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறது துளாராசி நேயர்கள் இக்காலகட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. இது முதல் விஷயம். ரெண்டாவது, கடன் கேட்குற இடத்துலாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாங்குங்க வாங்குங்க வாங்குங்க, வாங்கி வாங்கி கடனை ரொம்ப அதிகப்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனித்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? கடன் அமைப்புகள் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். செலவுகள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். அளவுக்கு அதிகமான செலவுகளை செய்து விடுவீர்கள். அதேபோல் உத்தியோகம், தொழில் அமைப்புகளில், குறிப்பாக தொழில் அமைப்புகளில் முதலீடுகள் செய்கின்ற நண்பர்கள், தொழிலில் முதலீடுகளை செய்கின்ற நண்பர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே முதலீடுகள் செய்யாதீங்க. வருமானம் உண்டு, ஆனால் வருமானத்தை முறையாக சேமிக்கின்ற பலம் இந்த காலகட்டத்தில் இல்லை என்பதனால் சேமிப்புகளை அதிகப்படுத்துகின்ற அமைப்பு இப்போ இல்லைங்கிறதுனால என்ன வருமானத்தை நீங்கள் எடுத்தாலும் அதை சேமிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோங்க, ஒரு பொருளாக மாற்றி வச்சணும். இந்த காலகட்டத்தில் செலவுகளை வீடு பக்கம் மாற்றுங்க, இந்த காலகட்டத்தில் செலவில் ஒரு கோல்டு வாங்க மாற்றுங்க, இந்த காலகட்டத்தில் செலவில் ஒரு வண்டி வாகனம் வாங்க மாற்றுங்க. ஆக உங்களுடைய ஒரு விரயம் ஒரு பொருளாக கன்வெர்ட் ஆகிடணுங்க. அப்படி கன்வெர்ட் ஆகலை, செலவு வீண் செலவாக போயிடும். சரிங்களா? அப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய செலவுகளை மடைமாற்றி முறைப்படுத்த வேண்டியது உங்களுடைய அவசியமான ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்துக்கிட்டு தான் ஆகணும். சரிங்களா? அந்த வகையில் இந்த காலகட்டம் கடன் அமைப்புகளை அதிகப்படுத்தக்கூடாது, செலவுகளை அதிகமாக செய்யக்கூடாது, திட்டமிட்டு செய்ய வேண்டும். அதேபோல் தொழிலில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலான முதலீடுகளை நீங்கள் முன்வைப்பது சிறப்பு கிடையாது. திட்டமிட்ட முதலீடுகள் அவசியமானது அப்படிங்கிறது துளாராசி நேயர்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் போதுமானது. சரிங்களா? ஆக இதுதாங்க இந்த முதலீடுகள், இந்த பணம் சார்ந்த விஷயம், இந்த தொழில் முதலீடுகள், செலவு, இதில் மட்டும் நீங்கள் கவனித்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பெரிய தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்து விடாது. என்னதான் பொருளாதார ரீதியாக நெருக்கடி வந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு அதை சமாளிக்கின்ற பலத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? பரிகாரம், என்ன பரிகாரம் செய்யலாம்? திட்டமிட்ட செலவு செய்கிறதும், கடன் பெரிய அளவில் வாங்கி அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தான் பரிகாரம். சரிங்களா? அதை நீங்கள் முறையாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது. இருந்தாலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒரு தெய்வம் இருப்பார். அவருக்கு ஒரு நெய் தீபம் மாதத்தில் ஒரு முறை வியாழக்கிழமையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஏற்றுறது மிக மிக சிறப்பு. அதை ஏற்றிட்டு போயிட்டு கடனை வாங்குறேன், அதை ஏற்றிட்டு போயிட்டு தொழில் அதிக முதலீடுகளை போடுறோன்னா தட்சிணாமூர்த்தியை டென்ஷன் ஆயிடுவார். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பொறுப்பு கிடையாது. அதனால் கூடுமானம் வரையிலும் அகலக்கால், இப்போ எங்கே பிரச்சனை அடிகோடிட்டு காட்டியாச்சு. அந்த அடிகோடிட்ட இடங்களில் என்ன பண்ணணுங்க, பெருசாக அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கணும். அப்படி வைக்காமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஆக இது வந்து ஒரு பொது பலன் தாங்க. ஒரு 20% தான் இதுக்கான பலம்.
உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது, அதுபடி தசாபுக்தி அப்படின்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த சுய ஜாதக தசாபுக்தி நன்மையாக இருந்தால் நீங்கள் பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. துளாராசி நேயர்களுக்கு 60-65% நன்மையான ஒரு குரு பெயர்ச்சியாகவே இது அமைகின்றது. நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி.